சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதுல மக்களவையில பிரதமர் மோடி பேச வேண்டியது, ஆனா அவர் அடுத்த நாள் மாநிலங்களவையில பேசுறாரு. மக்களவையில பேசாததற்கு காரணம் அப்படின்று சபாநாயகர் ஓம் பிர்லா சில விஷயங்களை சொன்னாரு. அது சர்ச்சையாகி இருக்கு. காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கைக்கு அருகில போய் போராடுறாங்க, பிரதமருக்கு அச்சுறுத்தலா இருக்கும், ஆபத்து இருக்கும்னு தெரிந்த சூழல்ல அவர் அவைக்கு வரல அப்படின்னு சொன்னாரு. இது ஜோதிமணி எல்லாம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப மாநிலங்களவையில அவர் பேசும்போது எதிர்கட்சியினர் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. அதுக்கு முன்பாக ராகுல் காந்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டுங்க. அதுக்கான காரணம் பிரதமர் என்ன சொல்றாருன்னா 370 ரத்து. அது எப்போ 2019 காலகட்டம். அதற்கு பிறகு பாகிஸ்தான் மீது படையெடுத்தது, ஆபரேஷன் சிந்தூர். இந்த மஸ்குலர் டெமோக்ரஸியோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தேசத்தை காப்பதில் நான் தான், வேற யாரும் கிடையாது, என்னை நம்பித்தான் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது, இப்படியான உணர்வுகளை கிரியேட் பண்ணிட்டே வர்றதுதான். நீங்க ட்ரம்ப் பாலிடிக்ஸ்லயும் இதை பார்க்கலாம். இதுதான் அவர் தொடர்ந்து சொல்லுவாரு. வெனிசுவேலா மீது ஏன் படையெடுத்தீர்கள் அப்படின்னா, இல்ல அமெரிக்காவுக்கு ஆபத்து. அப்போ ஒரு நாட்டோட இறையாண்மை இருக்க, சர்வதேச சட்டம் இருக்க, அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அமெரிக்காவோட பாதுகாப்பு தான் முக்கியம் பாரு. அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பு தான் முக்கியம்னா நம்மளும் எல்லார் பேர்லையும் படையெடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது அப்படி இல்லை. என்னைக்கு ஐநா சபை வந்ததோ அன்னைக்கு சர்வதேச சட்டம் இயங்குது. அப்போ மோடி அவர்கள் அவரது இருக்கை அல்லது சபாநாயகர் இருக்கை, இதன் முன்னால எம்பிக்கள் அவர்களது எதிர்ப்பை தெரிவிக்க அந்த வெல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை முற்றுகையிடுவது காலகாலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும்போது நடந்திருக்குல்ல, பிஜேபி பெண் எம்பிக்கள் போய் முற்றுகையிடலையா? நடந்து தானே இருக்கு. இவரை விட டிட்டர்மின்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஒரு நாளுமே அவர் இப்படி சொன்னதே கிடையாதுங்களே. பிரதமர் வரல, அவைக்கு வரல, அதுக்கான காரணம் அவருக்கு தான் தெரியும். சபாநாயகர் அதுக்கு முட்டு கொடுக்க முயற்சிக்கிறார். ஏன் பிரதமர் அவைக்கு வரல? ஏன்னா ஜனாதிபதி உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை அதை ஒட்டி பிரதமர் பேசுவதுங்கிறது காலகாலமா நடந்துட்டு வர்றது. சுதந்திர இந்தியாவில் இதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் பிரதமர் அவைக்கு வராம இருந்தது. பிற தருணங்கள்ல அவைக்கு வராம இருப்பாங்க, பட் இதுக்கு அவைக்கு வராம இருக்கவே மாட்டாங்க. அவர் வரல. பிரதமரின் பாதுகாப்புக்கு யாரு உறுதி தர்றது அப்படின்ற ஒரு நாட்டோட பிரதமருக்கு சொந்த மக்களவையில, சொந்த பாராளுமன்றத்துல பாதுகாப்பு இல்லைன்னா அது என்ன பூசூத்திர வேலை மாதிரிலாம் தெரியுது. சபாநாயகர் தானே அதுக்கு பொறுப்பா இருக்கணும். அப்ப அவர் தான் ராஜினாமா பண்ணணும். பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா ஒரு நாட்டோட அவையில? அது என்ன? அதுவும் காங்கிரஸ் கட்சி பெண் எம்பிக்களான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பைத்தியகரத்தனம். ஜோதிமணி, சுதா இவங்களை அவங்கதான் போனாங்க. அவங்களாம் பாவம், அவங்க பிரதமருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெண் தீவிரவாதிகளா என்ன? அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் ஒரு மேட்டரை சொல்றாரு. சீனாவோட நடந்த அந்த கைலாஷ் மலை சிகரத்துல நடந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ராணுவ உயர் அதிகாரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆகல, ஆனா மேற்கோள் காட்டுறாரு. அன்பப்ளிஷ்டு புக் தலைவர்களுக்கு ரிவ்யூக்கு அனுப்பி வைப்பாங்க, மேற்கோள் காட்டுறது வழக்கம் தாங்க. நீங்க இன்சைடர் பல நூல்கள் அந்த காலத்துல மத்தாய் ஜவஹர்லால் நேருவோட அந்தரங்க விஷயங்களை அவரோட நூல் எழுதியிருந்தாரு. அது அன்பப்ளிஷ்டா இருக்கும்போது அவைக்கு வந்தது. அப்ப யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலைங்களே. டெமோக்ரஸி என்னங்க? டெமோக்ரஸி எதிர்கட்சிகளுக்கு அவையில பேசுவதற்கு அதிக சுதந்திரம். ஆளுங்கட்சிக்கான சுதந்திரம் கிடையாது, அது எதிர்கட்சிகளுக்கான சுதந்திரம். அது ராகுல் காந்தி பேச முற்பட்டார். ராஜீவ்காந்தி காலத்துல இப்படியான சம்பவங்கள் இருக்குங்க. அதை மறுப்பு. பிஜேபி எம்பி ஒருவருக்கு அதே மாதிரி நூல் மேற்கோள் காட்டுவதற்கு அனுமதி. இதையெல்லாம் சுட்டி காட்டி காங்கிரஸ் எம்பிக்கள் அவங்க தலைவருக்காக அவங்க குரல் எழுப்புறாங்க, அவ்வளவுதானே. இப்ப அது பெரிய பிரச்சனை ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப அந்த ஆத்தென்டிக் क्वेश्चनே கிடையாது. அந்த புத்தகம்
ஆத்தென்டிக் அந்த கொஸ்டினே கிடையாது. புத்தகம் வந்து இங்க கிடைக்கல. ம். புத்தகத்தை எழுதினவர் யாரு? முன்னாள் ராணுவ தளபதி உயர் நரவாணே. உயர் பொறுப்புல இருந்தவர், சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில ஈடுபட்டவர். ஆமா. இப்போ காஷ்மீரோட முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் அவர் வந்து புல்வாமா தாக்குதல் பற்றி ஒரு பெரிய ஸ்கூப் சொன்னார். ஏன்னா அப்பா அவர் காஷ்மீரோட ஆளுநர். நான் ஃபோன் பண்ணேங்க, தகவல்லாம் சொன்னேன். ஆனா அவங்க தான் நடவடிக்கை எடுக்கல. விமானத்துல அனுப்பி இருந்திருக்கலாம். தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் சொன்னேன். மாறாக பை ரோடு அனுப்புறதுங்கிற முடிவை எடுத்தாங்க. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான குற்றச்சாட்டு தான் இவர் வைத்ததும். அரசாங்கம் வந்து உரிய முடிவுகளை உரிய தருணத்துல சொல்லல. பிரதமரை கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. டிலே ஆயிடுச்சு. இதே குற்றச்சாட்டு தான் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதுக்கு ஜெயலலிதா மீது வைக்கப்பட்டது. அதாவதுங்க, எல்லாத்தையும் நீங்க மேலிடத்துல குவிச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகாரிகள் மேலிடத்தோட கட்டளை எதிர்பார்ப்பாங்க. பெரிய விஷயங்கள், ராணுவ நடவடிக்கை மாதிரியான விஷயங்களையும் அவங்க எதிர்பார்க்க தானே செய்வாங்க. இது வந்து நம்ம ஜனநாயகத்துல இருக்கிற ஒரு லூப் ஹோல். எல்லாத்தையும் அதிகார குவிப்பு. மோடியை தாண்டி என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? எல்லாத்தையும் காரணம் மோடி தானே. மோடி பேர்ல தானே எல்லாமே இருக்கு. அப்போ பின்விளைவுகளுக்கும் மோடி தானே பொறுப்பு இருக்கணும். அப்படி அவர் ஏற்கிறது இல்ல. பின்விளைவுகள்னு வரும்போது அவர் ஒதுங்குறாரு. வெற்றின்னு வரும்போது ஆதரவு கொண்டாடுறாரு. தோல்விக்கு மோடி பொறுப்பு இல்ல. ஆனா எல்லா காரியத்துக்கும் மோடி பொறுப்பு. ஆனா தோல்வி வந்தா நான் பொறுப்பு இல்ல. வெற்றிக்கு மட்டும் நான் பொறுப்பு. இப்படித்தானே அவரோட நிலைப்பாடு தொடர்ந்து இருக்கு. இன்னைக்குன்னு இல்லையே. இப்போ இவர் இப்படி சொன்னதுனால இப்போ கடைசியில என்ன ஆச்சுங்க? பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்கப்படுது. அது ஜனநாயகத்துக்கு நல்லதா? எதிர்க்கட்சிகளை அரவணைத்து பாராளுமன்றத்தை நடத்த வேண்டியது யார் கடமை? சபாநாயகர் கடமை. அவரு எல்லாத்துக்கும் அவர் அறையில கூட்டம் போடுவாருங்க. எதிர்க்கட்சிகள்லாம் ஒத்துழைப்பு தரணும் பாரு. ஆனா ஆளுங்கட்சி ஒத்துழைப்பு தராது. அப்புறம் தேர்தல், குறிப்பா வந்து 5 மாநில தேர்தல், வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பிஜேபிக்கு முக்கியம். தமிழ்நாட்டுல இதுல ஒரு பெரிய அனுதாபம் வராதுங்க. ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு பெண் எம்பிக்கள் வந்து பிரதமர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தீவிரமா போராடி இருக்காங்கிறது அது பெரிய ஒரு விசித்திரமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். வழக்கமா இதெல்லாம் வடக்க இருக்கிற எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் தாங்க இப்படி ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. அப்போ வெஸ்ட் பெங்கால் மேட்டர்ல ஏற்கனவே மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு நாட்டின் கவனத்தை ஈர்த்தது இல்லையா? அதாவது ஒரு மாநில மக்களுக்காக நீதி கேட்டு உயர்ந்தபட்ச அமைப்புல ஒரு மாநிலத்தோட முதல்வர் போய் நிக்கிறாங்க. அவங்க நல்லா ஆர்கியூ பண்ணாங்க. பெரிய பெரிய சட்ட நுணுக்கங்களை எல்லாம் வச்சு வாதாடினாங்க. அப்படி இல்லைங்க பாயிண்ட். அவங்க வந்து அவங்க மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க. தகுதி படைத்த ஒருவரும் வந்து அவங்க வந்து வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடக்கூடாது. இதுதான் அவங்க பாயிண்ட். அப்ப நேஷனல் லைம் லைட் அவங்க மேல போச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா வெஸ்ட் பெங்கால்லையும் அது லைம் லைட் போகத்தான் செய்யும். ஸோ அதை டைவெர்ட் பண்றதுக்கு தான் இது நடந்துச்சு. அது நல்லாவே தெரியுதுங்களே. சரி, தமிழ்நாட்டு அரசியல்ல இதுல வந்து பெரிய எந்த விதமான மாறுதலும் ஏற்பட போறது இல்லைங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால் அரசியல்ல மாறுதல் ஏற்படும்னு நினைக்கிறாங்க. அது தவறான முடிவு தான். பட் மமதாவுக்கு வந்து இன்னொரு கவுண்டர் பாயிண்டா தான் இதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வச்சு பிரதமருக்கு சவக்குழி தோண்ட பாக்குறாருன்னு பிரதமரே சொல்றது வெட்கக்கேடு தானேங்க. பிரதமர் மீதான படுபயங்கரமான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எப்ஸ்டீன் ஃபைல்ல வச்சது சுப்பிரமணிய சாமி. பதிலே இல்லையா அதுக்கு இது வரைக்கும்? பொதுவெளியில விவாதிக்கவே முடியல. அத சுப்பிரமணிய சாமி அவங்க கட்சி பிஜேபி. அதுக்கே எந்த பதிலுமே இல்லைங்களே இங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த சவக்குழி மேட்டர் எல்லாமே வந்து டைவர்ஷன் தாங்க, திசை திருப்புற முயற்சி. பிரதமர் தன் பக்க அனுதாபத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார். மக்களவையில பேசியிருக்கலாமே. மக்களவையில பேசியிருக்கணும். மக்களவையில வந்து கம்பைன்டு ஆப்போசிஷனோட அந்த கோரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது காங்கிரஸுக்கும் தமிழ்நாடு அரசியல் ஒரு பாடம் இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாடு எம்பிக்களோட சப்போர்ட் இல்லாம காங்கிரஸும் பெரிய அளவுக்கு நேஷனல் ப்ராப்ளம்ஸ்ல உள்ள கொண்டு வர முடியாது, நேஷனல் இஷ்யூஸை பேச முடியாதுங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டும் கூட இது. தமிழ்நாட்டு எம்பிக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்க. தமிழ்நாட்டு அனைத்து கட்சி எம்பிகளோட ஆதரவு, குறிப்பா திமுக எம்பிகளோட ஆதரவு இல்லாம இது மாதிரியான விஷயங்கள்ல நேஷனல் அட்டென்ஷனை
காங்கிரஸ் கட்சி பெற முடியாது அப்படிங்கிறதும் இதுல வந்து ஒரு வகையில மறைமுகமாக உணர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அரசியலை தாண்டி நம்ம பேசுவோம். நடந்தது என்னங்க? எதிர்கட்சியில ஒரு புஸ்தகத்தை காட்டுறாரு. புஸ்தகம் அன்பப்ளிஷ்டு. புஸ்தகத்தோட ஆத்தென்டிசிட்டி இல்ல எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிமை, அது வேற விஷயம். ஆனா அதை தொடர்ந்து விவாதிக்க விடாமல் அவையை முடக்குவதற்கு பிஜேபி முயற்சி செய்வதை விட காட்டிலும் பிரதமர் அதுல தனக்கு அனுதாபம் தேட முயற்சிக்கிறார்ல. எப்படி இருந்த மோடி இப்படி ஆயிட்டாருன்னு தோணுதுங்க. எவ்வளவு தூரம் வந்து அவரு பெரிய 56 இன்ச்சு மார்பு, சவுக்கிதார், காவல்காரன், இந்த நாட்டின் பாதுகாப்புக்கே அவர் தான். மோடி இல்லைன்னா அவ்வளவுதாங்க, இந்தியாவே பாதுகாப்பற்று போயிரும், எல்லா திசைகள்ல இருந்து எதிரி நாடு நம்ம மேல படையெடுத்துரும் அப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்ட இடத்துல 2 பெண் எம்பிகளை எனக்கு சவக்குழி தோண்ட பாக்குறாங்கன்னு பிரதமர் மாநிலங்களவையில போய் பேசுறாரு. மாநிலங்களவையில வந்து உண்மையில நீங்க கேட்ட கேள்வி சரிதான். மாநிலங்களவையில பேசுறதா மக்களவையிலே வந்து பேசியிருக்க வேண்டியதானே, இதே மேட்டர் தானே. ஆனா மக்களவையை சந்திப்பதற்கு பிரதமர் வந்து மறுக்கிறார். இல்ல இப்ப புல்வாமா தாக்குதல்லையும் சரி, சீனா படையெடுத்து வந்தப்ப 20 ராணுவ வீரர்கள் நம்ம இழந்தோம். அப்ப ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு அப்படின்றது ஒரு பெரிய துயரமான செயல். இப்ப இந்த ராணுவ ரகசியங்களை எல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது, உயிரே போனாலும் சொல்லியிருக்க கூடாது. அந்த தடை செய்யப்பட்ட கிடைக்காத புத்தகம் கேரவன்ல வெளிவந்துன்னு சொல்றாங்க. இந்த பிப்ரவரி மாசத்தோட கேரவன் பத்திரிகை இன்னும் வரவே இல்லை, ஆன்லைன்ல எடுத்ததா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க. அது அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குங்க. அது விவாதிக்க வேண்டிய இடம் எதுங்கிறது தான் என்னோட கேள்வி. விவாதிக்க வேண்டிய இடம் வந்து மக்களவை தானே. ஏன்னா மக்களவை எதிர்கட்சி தலைவர் தானே ராகுல் காந்தி. மக்களவையில விவாதிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாம பிரதமர் டைவர்ட் பண்ணில கொண்டு போறாரு. ஆனா குடியரசுத் தலைவர் மீதான உரை அப்படின்னும் போது ராகுல் காந்தி வேற ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அது அவரோட உரிமை தானேங்க. இப்போ கவர்னர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், மாநிலத்தில் இருக்க எதிர்கட்சி தலைவர் வேற ஒண்ணு பேசுறது இல்லையா? அதானுங்க அவையோட சுதந்திரம். அதை வந்து திருப்பி கவுண்டர் பாயிண்டா அவங்க எதிர்கொள்ளணும். ராகுல் காந்தி இப்படி எல்லாம் தப்பு செய்யறாருங்கன்னு எதிர்கொள்றதுக்கு பதிலா என் உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்றது எந்த வகையில சரின்னு நான் கேட்கிறேன். பெண் எம்பிக்கள் மக்களவையில பிரதமரை சூழ்ந்து கொண்டு தாக்கி அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு நாடு நம்புமா? அது எப்படி? இப்ப இதுவும் ஒரு வகையான எமோஷனல் பாலிடிக்ஸ். அது அப்படிதான் தெரியுது. நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றதை தாண்டி பிரதமருக்கே ஆபத்து, எனக்கே ஆபத்து, ரொம்ப பலவீனமா இருக்குங்களா ஆயிடுது. அப்ப பிஜேபி அரசாங்கம் பலவீனமா இருக்குங்களா ஆயிடுது. எனக்கே ஆபத்துன்னு ஒரு பிரதமரே சொன்னார்னா அது நம்ம பலவீனத்தை காட்டுதா பலத்தை காட்டுதா? இப்பதானங்க வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எல்லா ஒப்பந்தங்களும் போட்டிருக்காங்க, எஃப்டிஏ புறம் போட்டிருக்காங்க. அப்ப என்னங்க இவ்வளவு பலவீனமான ஒரு பிரதமர் தலைமை கீழே இருக்க அரசாங்கத்தோடய நம்ம ஒப்பந்தம் போட்டோம்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? இது எந்த வகையான பிம்பத்தை வந்து உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தும்? அந்த அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை பாஜகவுடன் கொண்டாடுறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இந்த சூழல்ல அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு, அதன் பின்னணியில இதெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசப்படுது. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஒப்பந்தம் வந்து இன்னமும் நமக்கு முழுமையா எதுவுமே தெரியாதுங்க. பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒப்பந்தம் டிராப் ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டேஜில் தான் இருக்கு, முழு ஷரத்துகள் வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தான் வெளிவரும்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ வரி குறைப்புல நிறைய கேள்விகள் வருது. ஆங்கில பத்திரிகைகள்ல நிறைய செய்தி கட்டுரைகள் அது சம்பந்தமா வருது. வரி குறைப்புனா ரஷ்யன் எரிபொருள் வாங்கினதுக்காக போட்டப்பட்ட அபராத வரியில குறைப்பா இல்ல ஒட்டுமொத்த வரி குறைப்பான்னு இன்னும் நமக்கு தெரியல. ட்ரம்ப்புக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால விலைவாசி கடுமையா ஏறுது. நவம்பர் மாதம் அவருக்கு சில தேர்தல் கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப அவரோட அப்ரூவல் ரேட்டு குறைஞ்சிருக்குங்க. அப்ரூவல் ரேட்டு குறையும் போது அனுதாப உத்தியையும் கையில் எடுப்பாரு, வியாபார உத்தியையும் கையில் எடுப்பாரு. அப்ப வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். இன்னமும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நண்பர்கள்ட்ட கேட்டோம்னா, அமெரிக்கன் கஸ்டம்ஸ் நம்ம ஒரு பொருளை வந்து அங்க கொண்டு போகும்போது கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணுது இல்லைங்களா, அதுல வந்து வரி கோடு இருக்கும். இந்த கோடு நம்பருக்கு கீழே இந்த வரி ஒன்னு தனித்தனி.
அதுல வந்து இந்த அபராத வரி அது அப்படியே தாங்க இருக்கு. அந்த கோடு அப்படியே தான் இருக்கு. நேற்று வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. 50% அப்படியேதான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அந்த கோடு கீழ தான் நீங்க வரி கட்டிட்டு இருக்கீங்க. ரீஃபண்ட் குடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்ப மியர் அனௌன்ஸ்மென்ட் தாங்க இது. 18% ஆயிருச்சு. ஆமா, எங்க வந்திருக்கு? 18% நீங்க ஒண்ணும் இல்லைங்க. அமெரிக்காவுக்கு பொருள்களை ஏற்றுமதி பண்ற நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி டியூல வந்து எப்படி என்ன ரசீது இருக்குன்னு கேட்டு பாருங்க. எல்லா கோடும் அப்படியே தான் இருக்குங்க. கோடு ரிமூவலே நடக்கலைங்களே. நடக்குமா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள வந்து மியர் அனௌன்ஸ்மென்ட்னா அது பொலிட்டிக்கல் தானே. சரி, சில நேரங்கள்ல சில திட்டங்கள் தேர்தலுக்காக அறிவிக்கப்படுது நம்ம பார்க்கிறோம். நடைமுறை கூட வராம போயிடும். ஆனா அது திட்டம். இது அப்படி இல்ல. இது வந்து பொருளாதாரம். பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் பல நிறுவனங்கள். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அப்போ வரி குறைப்பு அப்படின்னா அது வித் இமீடியட் எஃபெக்ட்னு அவர் சொன்னாரு ட்ரம்ப். இமீடியட் எஃபெக்ட் அப்படின்னா இன்னைக்கே நடைமுறைக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ நான் ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு எனக்கு விலை இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தானங்க நான் வந்து ஏற்றுமதியே பண்ண முடியும். மார்ச் மாசமோ ஏப்ரல் மாதமோ வர்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணேன், எப்படி நான் பிளான் பண்ணேன்? இப்படி எத்தனை நிறுவனம் இருக்கும்? பல்லாயிரக்கணக்கான நிறுவனம் இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டா அது யார் ஈடுகட்ட போறா? கூடுதல் வரி விதிப்பு காரணமாகவோ இல்ல மோடி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்ல வரி குறைஞ்சிருச்சுங்கிற தவறான புரிதல் காரணமாகவோ அங்க யூஎஸ்க்கு நம்ம அனுப்பிட்டு திருப்பி பொருளை வாங்கவும் முடியாது இல்லைங்க. அங்கெல்லாம் இருக்கும் அது. கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும்ல உள்ள போறதுக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட் ரீஃபண்ட் எவ்வளவு கொடுக்குமா? எப்ப கொடுக்கும்? என் நிறுவனம் என்னங்க ஆகுறது? என் நிறுவனத்துல பணியாற்ற ஊழியர்கள் அவங்களுக்கான சம்பளம் ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாது இல்லைங்க. இதுல எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாருங்க பிரதமர். இந்த கேள்விகளை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு இப்ப என்ன ஓடுது நேஷனல் ஊடகங்கள்ல இல்ல செய்தி கட்டுரைகள்ல, பிரதமர் உயிருக்கு ஆபத்து இருக்கா? ஆபத்து இல்லையா? பெண் எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை ஹைஜாக் பண்ணிடுவாங்களா இல்லையா? இப்படியான பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனா உண்மையில என்ன நம்ம பேசணும்? எப்போ வரி குறைப்பு வந்தது, அமலுக்கு வந்ததா இல்லையா? இதனால வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும், இதெல்லாம் பேசணும்ல. பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட்ல பெரிய அளவுக்கான பிக் டிக்கெட் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு உடனே வந்து அமெரிக்கன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. பட்ஜெட்டுக்கு எதிர்மறை விமர்சனம் தாங்க வந்துச்சு. பங்கு வர்த்தகம் ரொம்ப அடி வாங்குச்சு. அப்ப அதை ஈடுகட்டுறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்துச்சு. திருப்பி அதுல வந்து பங்கு மார்க்கெட்டுக்கும் உற்சாகம் அடைஞ்சது. பட் அதை நம்பி வியாபாரம் பண்ணவங்க எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு தெரியலையே. இப்ப முழுக்க முழுக்க இது இந்த வர இருக்கிற 5 மாநில தேர்தல்கள் அதை மையப்படுத்தி தான் இந்த 5 மாநில தேர்தலையும் வெஸ்ட் பெங்கால்ல மையப்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அங்க டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ல மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுங்கிறது அது கொஞ்சம் இது வரைக்கும் சிட்டிங் சிஎம் போனது இல்லைங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போனாரு. ஆனா அவரோட வழக்கு போனாரு. இது அப்படி இல்லை. ஒட்டுமொத்த எஸ்ஐஆருங்கிறது நாடு முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிற விஷயம். இன்ஃபேக்ட் பிஜேபி சிஎம்ஸே அதை ரசிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா குஜராத்ல கூட பல லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல 1.5 கோடியோ என்னமோ. சரியில்லைங்க. டோட்டல் சிஸ்டத்திலேயே சாஃப்ட்வேர் சிஸ்டத்திலேயே இந்த அன்மேப்டு அப்புறம் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாத இது அப்புறம் சர்நேம் மாறுறதுனால ஏற்படுற குழப்பங்கள் இதெல்லாம் வந்து பறந்து விரிந்த புரிதல் இல்லாமலேயே வந்து தேர்தல் ஆணையம் அதை அமல்படுத்தியிருக்காரு. நல்லாவே தெரியுதுங்க. இல்ல எல்லாரோட ஓட்டு வங்கியும் பாதிச்சிருக்கோம். பட் பிஜேபி சிஎம்ஆல அதை சொல்ல முடியாது. சரி, எஸ்ஐஆர் ஆதரவு அப்படின்னா இப்ப என்னங்க நாட்டுல எஸ்ஐஆர் ஆதரவுனா எல்லாரும் பிஜேபி தான்னாங்க. அப்படியா? அப்படி கிடையாதுல்ல. எஸ்ஐஆருங்கிறது வாக்காளர் பட்டியலை பியூர் ஆக்குறது இல்லைங்களா? வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துது. நாடு முழுவதுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது தானே அது. எஸ்ஐஆர் நீங்க எதுக்க முடியாதுல்ல. ஆனா அவசரம் காட்டுறது தானே எதுக்க முடியும். போஸ்ட் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனே தான் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் புரியுது நல்லா. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வருதுங்க. பார்டர் ஏரியால தொகுதி மாறி போச்சு. ஏன்னா அவன் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர் குறைஞ்சிட்டாங்க, பூத்தை அதிகப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து நீங்க எந்த தொகுதி எடுத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலுமே தொகுதியோட எல்லையில இருக்கிறவங்க இதுக்கு வரைக்கும் ஒரு தொகுதியில ஓட்டு போடுறாங்க. போஸ்ட் எஸ்ஐஆர் வந்து வேற தொகுதியில ஓட்டு போடுறாங்க. மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து பிரிக்கும் போது ஒரு தொகுதிக்கு இவ்வளவு வாக்காளர்கள் ஒரு ஆவரேஜ் கணக்கு வச்சு பிரிக்குது. அப்போ அது மாறுது. இதெல்லாம் உண்மையான ப்ராப்ளம். மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரே வீட்டில் வந்து ஒரு வாக்காளர் வந்து ஒரு தொகுதிக்கும் மிச்சம் 3 வாக்காளர் வேற தொகுதிக்கும் போயிடுறாங்க. பூத்து மாறுதுங்க. பாகம் எண் மாறுது. இதெல்லாமே குழப்பம்.
இது வந்து நமக்கு உண்மையிலே ரொம்ப தெளிவா தெரிஞ்சது எப்போ அப்படின்னா இப்பதான் சமீபத்துல தாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் போட்ட உடனே தான் தமிழ்நாட்டுல நல்லாவே தெரிஞ்சது. வரைவு வாக்காளர் பட்டியல் போட்ட பிறகு தான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற இன்னும் இன்ட்ரிகேட் ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு தெரியுது. நம்ம பிரச்சனைகள் மாதிரி அவங்களுக்குன்னு அந்த மாநிலத்துக்குன்னு சில ஸ்பெஷல் பிரச்சனைகள் வருதுங்க. உதாரணமா இப்ப தமிழ்நாட்டிலே அது இருக்கு. இப்போ தமிழ்ல வந்து நீங்க பட்டியலை ஃபில்அப் பண்ணலாம். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாற்றி பண்ணும்போது அதுல சில பிரச்சனைகள் வருது. அங்க வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு புதிய சிஸ்டம் அங்க ஈஸி என்ன இன்ட்ரோ பண்ணுச்சுன்னா இதெல்லாம் களைவதற்கு மைக்ரோ அப்சர்வர் போட்டாங்க. 8000 பேருங்க அது. மைக்ரோ அப்சர்வர் யாருன்னா வேற வேற ஸ்டேட்ல இருந்துங்க. மம்தாவோட குற்றச்சாட்டு என்னன்னா மைக்ரோ அப்சர்வர் எல்லாருமே பிஜேபி தாங்க அப்படிங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. இப்படி பல விஷயங்கள் இதுல வருது. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. ஆனா என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க. செய்தியா தான் இருக்கும். ஒரு சின்ன செய்தியா போகும். மமதாவே வந்து வாதாடும் போது அது நேஷனல் ஹெட்லைனுக்கு போயிருச்சு. அது வந்து வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பிஜேபிக்கு சாதகமா இல்லை. அப்ப அந்த சாதகத்தை கிரியேட் பண்ண காலங்காலமா கடைபிடிக்கப்படுகிற உத்தி என்னன்னா அனுதாபம் தாங்க. ஐயோ என் உயிருக்கே ஆபத்து. இந்திரா காந்தி அம்மா அந்த அந்த ஆயுதத்தை கடைபிடிச்சிருக்காங்க. அநேகமா எல்லாருமே அதை கடைபிடிச்சிருந்தாங்க. என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு. அது என்ன சொல்லுவாங்கன்னா பொது வெளியில சொல்லுவாங்க. என் உயிருக்கு ஆபத்து, நாட்டுக்கு எதிரான சக்திகள்லாம் நான் இருந்தா தானே இந்த நாடு இப்படி இருக்குன்னு சொல்லி என்னை தீர்த்துக்கிட்ட முயற்சி பண்றாங்கன்னு பொது வெளியில சொல்லுவாங்க. மக்களவையிலேயே வந்து என் உயிருக்கு ஆபத்து, அதுவும் வந்து காங்கிரஸ் கட்சி பெண் எம்பிகளால் அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்றத நான் அப்படி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது வந்து ஒரு நல்ல அரசியல் இல்லை என்பதுதான் என் கருத்து. நேற்று கூட ஆசீர்வாதம் ஆச்சாரி அவரு விவாதத்துல பேசும்போது பிரதமரின் உயிர் எவ்வளவு முக்கியமானது, நம்ம ஏற்கனவே இந்திரா காந்தி எழுந்திருக்கோம், ராஜீவ் காந்தி எழுந்திருக்கோம் அப்படின்லாம் பேசினாரு. எதிர்கட்சி தலைவர் உயிர் முக்கியமானது இல்லையா என்ன? அப்போ ஏங்க இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு உயிரும் முக்கியமானதானுங்க. ஆசீர்வாதாச்சாரி உயிரும் முக்கியமானதுதான். உங்க உயிர், என் உயிர், எல்லா உயிரும் முக்கியமானதுதான். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அப்ப பிரதமருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாங்கம் எப்படியான அரசாங்கம்? அப்போ இந்த பாதுகாப்பு பணியில இருக்கிறவங்க பிரதமர் இருக்கை வரைக்கும் வந்து பாதுகாப்பு தர முடியாது. அதான் சபாநாயகரோட பொறுப்பாயிருது இல்லையா? அது என்ன வேணாலும் நடக்கலாம்னு சபாநாயகர் சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. பிரதமர் ஏன் அவைக்கு வரலங்கிற கேள்விக்கு அவர் என்ன விட சொல்றாருன்னா, வந்தா வந்து என் உயிருக்கு ஆபத்துன்னு பிரதமர் சொன்னாரு, நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்றாரு. ஆமா. அப்படி பிரதமரும் சொல்லியிருக்க மாட்டாரு, இவரும் சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது தான் என் கருத்து. ஏன் வரலங்கிற குற்றச்சாட்டுக்கு சபாநாயகரோட பதில், மழுப்பல் பதில் வந்து இது. ஆனா அது ரொம்ப கேவலமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரதமரே இப்படி சொல்றது, இல்ல சபாநாயகரே இப்படி சொல்றதுன்னா அது அவையோட ஒட்டுமொத்த கண்ணியத்தையே பாதிக்கும். நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.